2010 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதியன்று கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த கோவிலில் பூஜையும் விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜைகளும் மிகவும் விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. சிவனே சிவனே ஹரனே சிவனே 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 ஹரனே சிவனே 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 ஹரனே சிவனே 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 ஹரனே சிவனே 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 ஹரனே ஹரனே சிவ 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 ஹர 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 ஹரனே. பரஞ்சோதி ரூபம் மகாமௌன ரூபம் ஜெகஜோதியே அருஜோதி ரூபம் குரு தியான மூலம் அகஜோதியே பரஞ்சோதி ரூபம் மகாமௌன ரூபம் ஜெகஜோதியே அருஜோதி ரூபம் குரு தியான மூலம் அகஜோதியே சுந்தரம் சிவசின்மயம் நடமாடும் சுயஞ்சோதியே சூற்றுமம் அதிசூற்றுமம் நடராஜ நடஜோதியே சுந்தரம் சிவசின்மயம் நடமாடும் சுயஞ்சோதியே சூற்றுமம் அதிசூற்றுமம் நடராஜ நடஜோதியே ஐந்தும் 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 ஐந்துமாகி பூதம் பொறிகள் புலங்கள் யாவுமாகி ஆறும் 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 ஆறுமாகி கால சமய சுவைகள் யாவுமாகி ஐந்தெழுத்து ஐந்து தொழில்களாகி அண்டம் பிண்டம் எங்கும் தங்கு ஜோதி ஆடி ஆடி ஆறு சட்டம் ஏறி ஏறி இறங்கி ஆடும் அமர்ந்த ஜோதி பரஞ்சோதி ரூபம் மகாமௌன ரூபம் ஜெகஜோதியே அருஜோதி ரூபம் குரு தியான மூலம் அகஜோதியே. சிவனே சிவனே ஹரனே சிவனே 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 ஹரனே சிவனே 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 ஹரனே சிவனே 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 ஹரனே சிவனே ஏழு மண்டலம் தாண்டி பாதாளம் பாதம் பதித்தவனே திருமுக மண்டலம் பொருள்களின் முடிவாய் வானம் வளர்ந்தவனே அங்கிங்கனாது எங்கும் நிறைந்த அண்ட பேரொழியே ஹரியன் தேடி தேடி அழைத்தார் உந்தன் நாமங்களே ருத்ராயக சர்வாயக பீசாயக பிரகதேயக குஸ்வாயக விருத்தாயக பிரமதாயக சீதாயக ஊர்யாயக ஸ்வந்தாயக தஸ்யாயக திக்காயக க்ஷேம்யாயக யாம்னாயக கல்யாயக ஸ்லோக்யாயக வன்யாயக கக்ஷ்யாயக சயனாயக கேக்யாயக சூராயக தூதாயக சித்தாயக சப்தாயக தாட்டாயக நீப்யாயக வாக்யாயக பாத்யாயக சோமாயக சங்காயக உக்ராயக காராயக ஓ லிங்க ரூபனாய் சித்த புருஷனாய் வந்திடு கதாதரா அங்கம் முழுதும் நீரு பூசியே ஆடிடு நடன சிவா நீயே நானாய் நானே நீயாய் காக்கிடு அருண சிவா காலகாலமாய் நான் உன்னடிமை நீயும் அறியாததா
பட்டுதலை கட ராவணனை மலை அதில் புதைத்தவனே, பட்டுதலை தர பக்தர்கணம் தொழ பாதம் எடுத்தவனே, பாதம் பிடித்த பாலகனுக்காய் காலனை உதைத்தவனே, நான் மறை நடுவாய் நலந்தர வருவாய் ஸ்ரீ மகாருத்ரனே. அக்ரேய ச சந்திரேய ச கோல்யாய ச சப்தாய ச விஞ்ஞாய ச கோஷ்டாய ச கிருத்யாய ச சுப்தாய ச நாத்யாய ச சாப்தாய ச மேத்யாய ச வர்ஷாய ச தாம்ராய ச அக்ரேய ச பிரகிதாய ச வர்ஷ்யாய ச பீமாய ச கோஷ்டாய ச வர்ஷீய ச ஜேஷ்டாய ச சிக்ஷ்ணேய ச சாம்ராய ச ஹந்த்ரேய ச ஹனிசேய ச ஏஞ்சாய ச சிக்யாய ச சப்தாய ச கிருத்யாய ச லோக்யாய ச வர்ணாய ச சூர்யாய ச சத்யாய ச சங்கடம் இங்க சன்னதி விட்டு வந்துடு சதாசிவா, என்னிடம் பேச எழுந்து வருவதில் இன்னும் தாமதமா, திங்களை முடிமேல் சூடிய ஈசா தில்லை சிதம்பரா, எங்கள் குறைகளை தீர்த்து வைத்திட தயவு வரவில்லையா. சிவனே சிவனே ஹரனே, சிவனே 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 ஹரனே, சிவனே 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 ஹரனே, சிவனே 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 ஹரனே, சிவனே. பாசக்கடல்களில் சிக்கி தவித்திட உடல் உயிர் தந்தவனே, உன் நீண்ட ஜடாமுடி தோணியாக கரகேற்றி காப்பவனே, பாடியாடி சிவன் நாமம் சொன்னால் சித்தம் குளிர்பவனே, நாளும் கோளும் நல்லவையாக்கி ஆளும் செழுந்துடரே. மஞ்சமே வாமச்சமே பூயச்சமே ஜேமாச்சமே மகிமாச்சமே வரிமாச்சமே அவயஞ்சமே சத்யஞ்சமே சத்தாச்சமே சயனஞ்சமே விருஷ்டிச்சமே புஷ்டிச்சமே கிரீட்டாச்சமே மோதச்சமே ஜாதச்சமே சுத்தஞ்சமே வித்தச்சமே பூதஞ்சமே பூர்ணஞ்சமே ருத்தஞ்சமே ருத்திச்சமே வாஜச்சமே பிரசவச்சமே பிரயதிச்சமே காமச்சமே பத்ரஞ்சமே ஸ்ரேயச்சமே பிராணச்சமே யந்தாச்சமே கர்த்தாச்சமே ஆத்மாச்சமே ஆயுச்சமே ஓ. சின்ன குழந்தை அழுகுறல் கேட்டு பார்க்கடல் தந்தவனே, கண்ணீர் விட்டு அழுதோம் உந்தன் கண்ணார வாக்கருளே, பண்ண பாவங்கள் தீரவில்லையா பரமதயாவரனே, என்ன நடந்தாலும் இனிமேல் எனக்கு எல்லாம் நீதானே. வேண்டுபவர்க்கு வேண்டுவது வழங்கும் ஸ்ரீ வில்வநாயகி சமேத ஸ்ரீ துளசீஸ்வரர் ஆலயத்தை தரிசிப்போம், வாழ்வில் வளமனைத்தும் பெறுவோம். ஆலய வழிபாடு மற்றும் ஒரு புனித திருத்தலத்துடன் மேலும் வளரும். இந்த பூமியிலே எத்தனையோ கோடி பேர் பிரார்த்தனையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே எத்தனையோ பிரார்த்தனைகள் இருந்திருக்கும். அத்தனை மனிதர்களின் அழுத்தங்களையும் தாங்கிக் கொண்டு இந்த பூமி ஓரளவாவது அமைதியாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய திருக்கோயில்கள் மட்டும்தான்.